இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் நமக்கு நிறைய தேவை வந்துட்டே இருக்கும். புரியுதா? ஸோ போக போக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவை. அதனால எல்லாரும் அதர் கோர் இன்ஜினியரிங்கும் படிக்கணுங்கிறது என்னோட ஒரு ஆழ்ந்த கருத்து. நிச்சயமா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் சிவில் இன்ஜினியரிங்க்கு ஆள் இல்லை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷனுக்கு ஆள் கிடையாது. ஃபேக்டரிஸ்லாம் இன்னும் எல்லாரும் இப்போ பல இடத்துலேருந்து இப்போ பல கண்ட்ரீஸ்லேருந்து இப்போ பேசுகிறாங்க. நமக்கு எங்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங்ல ஆள் வேணும், இது மாதிரி எங்களுக்கு ட்ரெயின்டு மேன் பவர், உங்களோட நாங்கள் கொலாபரேஷன் வச்சுக்கலாமா? எதுக்கு கொலாபரேஷன்னா ட்ரெயின்டு மேன் பவர், அதான் மெயின். ரிசர்ச்லாம் அடுத்த சைடுக்கு போயிடுது. ஸோ அதனால எல்லா ஏரியாலையும் ஏஐஎம்எல் படிக்கட்டும், படிக்க வேண்டாம்னு சொல்ல. அதையும் தாண்டி கோர் மெக்கானிக்கல் மாதிரியோ எனக்கு ஏஐ கிடைக்கலையே, மெக்கானிக்கல் தான் கிடைச்சிட்டுன்னு எந்த குழந்தையும் வருத்தப்பட வேண்டாம். மெக்கானிக்கல்ல படிச்சா இது மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாமே செய்ய முடியுங்கிறது சொல்றேன். எது ஏஐக்கு இப்ப ஏஐ எம்எல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ்னால சொல்றேன். நாங்க இப்ப என்பிடெல்லே சுயம்லேயே நிறைய கோர்சஸ் போட்டோம். அவங்க வெளியிலேயே படிக்க வேண்டாம். இப்போ ஆன்லைன் டேட்டா சயின்ஸ்ல இந்த வருஷம் ஒரு 5000 பேர் சேர்ப்பாங்க. ஸோ அதனால நிறைய அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நிறையவே. இதையும் தாண்டி கோர் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கோர் இன்ஜினியரிங் படிக்கலாம். அதுலயும் வேலை வாய்ப்பு இருக்கு, அதுலயும் நாட்டுக்கு சேவை செய்ய முடியும், அதுலயும் நல்ல சோஷியல் பிக் இம்பாக்ட் நம்ம பண்ண முடியும். இல்ல ஓவராலா அக்ராஸ் த வேர்ல்டு எப்படி உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலயும் உங்களுக்கு இப்ப ஆள் பற்றாக்குறை இருக்கோ, அது மாதிரி டீச்சர் பற்றாக்குறை எல்லா இடத்துலயும் இருக்கு. அதனால இப்ப அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா தான் நாங்க என்ன பண்றோம், இப்ப இந்த ஸ்வயம் பிளஸ் மாதிரி போர்ட்டல் வச்சு இப்ப 40% கோர்சஸ் ஆன்லைன் எடுத்துக்கலாம்னு சொல்லி 20% கோர்சஸ் ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல ஏஐசிடி யூஜிசி எல்லாம் அது கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. கிட்டத்தட்ட நீங்க ஸ்வயம் போர்ட்டல்ல பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1.4 மில்லியன் பீப்புள் அந்த கோர்சஸ் எடுக்கிறாங்க. அதுல தே ஆர் கிரெடிட்டிங் இட், அந்த கிரெடிட்டை டிரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மாதிரி தான் இப்போ இந்த டீச்சர் பற்றாக்குறைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு, உலக அளவில் இருக்கு. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது இது மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் வே மாதிரி ஒரு இடத்துல சொல்லி கொடுத்து பல இடம் அதை பார்க்கறது, இது மாதிரி ஸ்வயம் பிளஸ் மாதிரி போர்ட்டல் தான். இல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு ஃபேக்கல்டி வர்றது இப்போ அவங்க ஒரு ஆய்வு பண்ணணும். அதாவது பிஹெச்டி பண்ணாதான் ஒரு நல்ல ஃபேக்கல்ட்டியா வர முடியும் நிச்சயமா. ஓகே, பிஹெச்டி இல்லாம ஃபேக்கல்ட்டியா இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஒரிஜினல் திங்கிங் வேணும், தேவைப்படும். அதனால பிஹெச்டி பண்றவங்களும் குறைக்கிறாங்க. இப்ப பிடெக்கே யாரும் செய்யறதுன்னா பிஹெச்டி பண்றவங்க இன்னும் குறைவாங்க. அதனால அந்த டீச்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டீச்சிங் வரணும், அதுவும் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வரணும். இவர் மெக்கானிக்கல் ஜாயின் பண்ணிருக்காரு, சின்ன வயசுல நல்லா நிறைய ரிசர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிருக்காரு. இவர மாதிரி நிறைய பேர் கோர் இன்ஜினியரிங் படிச்சு கம்பெனிஸ்லயும் ஜாயின் பண்ணோம், கோர் இன்ஜினியரிங் படிச்சு அப்புறம் மேல பிஹெச்டி பண்ணி மாதிரி வாத்தியாராவும் வரணும். இல்லைன்னா இந்த பற்றாக்குறை ரொம்ப பெருசா போகும். ஏஎம்எல்ல வண்டி வச்சு உலகத்தை ஓட்ட முடியாது. இதான் என்னோட திருப்பி அதான் நான் சொல்லியிருக்கேன். அதான் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி இந்த எல்லாம் காலில் விழாத குறையா சேர்த்திருக்கேன். குழந்தைக்கு என்ன பிடிக்கிறதோ அதை படிக்க விடுங்க. நீங்களா என்ன படிக்கணும்னு சொல்லாதீங்க. குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த உசுறு வேற உசுறு, அவங்களுக்கு ஒரு வேற எண்ணங்கள் இருக்கும், அவங்களுக்கு வேற ஆசைகள் இருக்கும். குழந்தைக்கு எது பிடிக்கிறதோ அதை படிக்க விடுங்க. இதை திருப்பி சொல்றேன், எத்தனை தடவை சொல்றேன். சரியா? நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.